இந்த 2025 ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் மேட்சஸை நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ் புத்தூரை பற்றி பேசிடலாம். அவனை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோட பையன். அவனை மும்பை ஸ்கவுட் பண்ணி, அதுவும் ஒரு நார்மல் லீக் மேட்ச்சில் அவனை பார்த்து அவனை ஸ்கவுட் பண்ணி அவனுக்கு பே பண்ணி கேப்டவுனில் மும்பை வந்து அவனை ரஷீத் கான் கூட ப்ராக்டிஸ் பண்ணி நெட் பவுலராக அனுப்பி அங்கே ரஷீத் கான் கிட்டே இருந்து ஒரு பல விஷயத்தை கற்றுக்கிட்டு 2020 அண்டர் 19 வேர்ல்டு கப் டீமுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் பயங்கரமான ரன் அடிச்சு முதல் ப்ரெஃபரன்ஸாக இருந்தார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கூட ஓப்பனிங் இறங்குறதுக்கு. பட் அந்த 2020 அண்டர் 19 வேர்ல்டு கப் பிசிசிஐயோட ஒரு சில ஏஜ் ரூல்ஸ் காரணமாக இவரால் ஆட முடியாமல் போயிடுச்சு. அண்ட் இவர் 2020 ஐபிஎல் டெபியூட் பண்ணியிருக்கணும் அந்த 19-20 வயசுலேயே. பட் அது முடியாமல் போனதுனால அதுக்கப்புறமா இப்போ ஸ்கவுட் பண்ணி செலக்டர்ஸ் வந்து அவர் பேட்டிங்கை வந்து என்ன தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவர் வந்து ஒரு கிரிக்கெட் ஆட தெரியாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ரீசன் கேட்டால் அவன் நிறைய சிக்ஸஸ் அடிப்பான்பா, ஆனால் ரொம்ப நேரம் கிரவுண்டில் இருக்க மாட்டான், எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட வாங்க காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவரோட அம்பைரிங் பார்த்து அதில் வர காசை வச்சு தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அந்த ஃபுட்டு கூட அந்த அம்பைரிங் காசு யூஸ் பண்ணார். அந்த கோச் வந்து அவருக்கு சான்ஸ் தராமல் இருந்த கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேகேஆரில் கோச்சாக இருக்கிற சந்திரகாந்த் பண்டிட் தான். அவரோட நேம் அவர் சொல்லலை, பட் ஒரு கோச்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்கிறத ரீசெண்டாக கூட சொன்னார். நம்ம இப்போ அஷ்டோத் சர்மா பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அஷ்டோத் சர்மா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்ட விப்ரஜ் நிகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அதுக்கு முன்னாடி பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பார், விக்கெட் எடுத்திருப்பார், எல்லாமே ஓகே. ஒரு பிளேயர் நம்ம பேசின பிளேயருக்கு பின்னாடியும் ஒரு சீனியர் பிளேயர் வந்து அவங்களுக்கு பேக் போனாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி அபிஷேக் சர்மாவை நம்ம கொண்டாடுறோம். அது காரணமாக யுவராஜ் சிங்கை பற்றி அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். எங்கூட முகமது ஜாவேத் தானே வந்திருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பேசிக்காக ஐபிஎல் 2025 இருக்கிற யங்ஸ்டர்ஸை பற்றி பேசுறதுக்கான வீடியோ தான். ஏன்னா இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் ஐபிஎல்லேயே ஒரு சில யங்ஸ்டர்ஸ் நம்ம நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஐபிஎல் 2025 டெபியூட் ஆன மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் வந்து அண்ணன் 3 பேரோட ஸ்டோரி சொல்ல போகிறாரு, அவங்க எப்படி ஐபிஎல்குள்ளே என்ட்ரி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 பேரோட ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்களே ஆரம்பிச்சிருங்க. எனக்கு அதற்கு முன்னாடி இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த ஐபிஎல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட் பிளேயர் கூட போயிடலாம். இந்த 2025 ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் மேட்சஸை நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் வந்து விக்னேஷ் புத்தூரை பற்றி பேசிடலாம். சிஎஸ்கே மும்பை மேட்ச் முடிஞ்ச உடனே கூகுளில் போய் யார் இந்த விக்னேஷ் புத்தூர்னு சர்ச் பண்ணவங்க தான் அதிகம். அவ்வளோ பேருக்கு அந்த பையன் என்னடா 24 வயசு பையன், அவனை எங்கேயுமே பார்த்ததில்ல. பார்த்தா அந்த மேட்ச்சே மும்பை பக்கம் அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஷர் போகிற அளவுக்கு அந்த பையன் கொண்டு வந்தான். அவனை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோட பையன். அவனை மும்பை ஸ்கவுட் பண்ணி, அதுவும் ஒரு நார்மல் லீக் மேட்ச்சில் அவனை பார்த்து அவனை ஸ்கவுட் பண்ணி அவனுக்கு பே பண்ணி கேப்டவுனில் மும்பை வந்து அவனை ரஷீத் கான் கூட ப்ராக்டிஸ் பண்ணி நெட் பவுலராக அனுப்பி அங்கே ரஷீத் கான் கிட்டே இருந்து ஒரு பல விஷயத்தை கற்றுக்கிட்டு இந்த ஐபிஎல் ஆட வச்சுருக்காங்க. இது உண்மையாகவே பெரிய விஷயம். ஏன்னா ரஞ்சி ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, இந்த மாதிரி 16 T20 லீக்ஸ் இந்த இந்தியாவில் நடக்குது. ஸோ அதுலலாம் ஸ்கவுட்டிங் டீம் பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி பெரிய T20 லீக்ஸ் கூட இல்லாமல் நார்மல் லீக்கில் பார்த்து இவனை அனுப்பியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த பையனும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணால். முக்கியமாக சூரியகுமார் யாதவ் நம்ம பாராட்டியே ஆகணும் அந்த யங்ஸ்டர் பின்னாடி. ஏன்னா அந்த மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரே போடல, அவர் சிரிச்சிட்டே இருந்தார், ஓவர் கொடுத்தாரு. அந்த பையன் கூட சொன்னால் இந்த மாதிரி நார்மல் ஃபீல்ட் செட்டப் நான் என்ன கேட்டனோ அதை தான் கேப்டன் பேக் பண்ணார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. ஆனால் இந்த விக்னேஷ் புத்தரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹாட் டாபிக் அவர் தான். கேரளா ஃபுல்லாக அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஐ டீமோட ஸ்கவுட்டிங் வந்து அவரை கண்டுபிடிச்சி ரஷீத் கான் கிட்ட ட்ரைனிங் அமைச்சிருந்தாங்க. அவர் ஏன் இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது சைனா மேன், அது ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. நம்ம லைவ் பண்ணிட்டு இருந்தப்போவுமே அருண் வந்து சொல்லியிருந்தாங்க, வந்து பயங்கரமாக ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் 30 லட்சத்துக்கு ஆக்ஷனில் எடுத்திருப்பாங்க. ஸ்கவுட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானவர் தான் விக்னேஷ் புத்தூராக இருக்காரு. அண்ட் ஹர்ஷா பகுலேயுமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதாவது இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு வந்து குல்தீப் யாதவ் பார்க்குற மாதிரி இருக்குது, நமக்கு அடுத்து ஒரு சைனா மேன் கிடச்சிருக்காரு, ஒரு வெரைட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. மும்பை இந்தியன்ஸ் த்ரூ அவுட் த சீசன் அவரை நிறைய யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அவர் கேரளா சீனியர் டீம் கூட ஒன்றும் டெபியூட் பண்ணலையா, பட் இருந்தாலும் ஐபிஎல் டெபியூட் ஆகிட்டாரு. இன்னும் அவர் இந்தியன் சர்க்யூட்டுக்கே வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் விக்னேஷ் புத்தூர் வந்து ரொம்ப யங் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவருக்கு வயசு வந்து 24. திலக் வர்மாவை விட வயசு 2 வயசு பெரிய பையன் தான், ஆனால் பார்க்க அப்படி தெரியல. ஸோ அதான் உண்மை. விக்னேஷ் புத்தூரை பொறுத்த வரைக்கும் 24 இயர்ஸ் ஆகுதுன்னா இன்னும் கேரளா டீமுக்கு அவர் சீனியர் டீமுக்கு டெபியூட் பண்ணவே இல்லை. அவர் கேரளா டீம் ஆடணுங்கிறது அவ்வளோ ஆசை, பட் இன்னும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு சையத் முஸ்டாக் அலியோ, விஜய் ஹசாரியோ, ரஞ்சி ட்ராஃபியோ ஆடிவார் நம்பிக்கை இருக்குது. ஸோ அவர் வந்து இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படின்னு இப்போவே கருதுறாங்க.
அண்ட் இப்போ அடுத்து நான் ஒரு பிளேயரை பற்றி சொல்லிடுறேன். பிரியன்ஸ் ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கிங்ஸாக ஓப்பனிங் இறங்கி பயங்கரமாக ஆடின ஒரு பிளேயர். அண்ட் அந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அப்படிங்கிற அந்த டீம் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறதுக்கு பிரியன்ஸ் ஆர்யாவோட அந்த ஓப்பனிங் பேட்டிங் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஜாஷ் இங்கிலீஷ் வருவாரா, அந்த இடத்துல யார் வந்து ஆட போகிறாங்க, இல்லை ஸ்ரேயஸ் ஐயர் ஓப்பனிங் வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. பட் ஜாஸ் இங்கிலீஷை விட ரிக்கி பாண்டிங் மாதிரியான ஒரு கோச் எனக்கு இங்கிலீஷ் தேவையில்லை, எனக்கு பிரியன்ஸ் ஆர்யாங்கிற யங்ஸ்டர் வேணுங்கிற மாதிரி பொருத்தி அந்த இடத்துல ப்ளே பண்ண வச்சிருப்பாரு. இந்த பிரியன்ஸ் ஆர்யா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஒரு பிளேயர். 2020 அண்டர் 19 வேர்ல்டு கப் டீமுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் பயங்கரமான ரன் அடிச்சு முதல் ப்ரிஃபரன்ஸாக இருந்தார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கூட ஓப்பனிங் இறங்குறதுக்கு. பட் அந்த 2020 அண்டர் 19 வேர்ல்டு கப் பிசிசிஐயோட ஒரு சில ஏஜ் ரூல்ஸ் காரணமாக இவரால் ஆட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பெருசாக கிரிக்கெட்டில் அவரால் மேலே வரவே முடியலை. இந்த அண்டர் 14 அண்டர் 16 ஆடி இருக்காரு. பட் இந்த அண்டர் 19 அவருக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அதுலேருந்து அப்படியே 5 வருஷம் தள்ளி போகுது. 2024 வருது. ஸோ டெல்லியில் வந்து ஒரு T20 லீக் ஆடுறாரு. அங்கே 600 ரன்னுக்கு மேலே அடிக்கிறாரு 10 மேட்ச்சில். அண்ட் தென் அதிலிருந்து அப்படியே சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி வராரு. யூபிக்கு எதிராக ஒரு செஞ்சுரி, புவனேஸ்வர் குமார் அண்டு சாவ்லா மாதிரி சீனியர் பிளேயர்ஸுக்கு அகைன்ஸ்டாக சிக்ஸஸாக பறக்க விடுறாரு. அண்ட் ஆயுஷ் பதோனி டெல்லி டீமோட கேப்டன். ஸோ அவரோட ஃபேவரட், 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு வேறு. ஸோ அப்படி தான் அவர் வந்து பஞ்சாப் டீமோட ஸ்கவுட்டிங்கில் வந்து கண்ணில் படுறாரு. அண்ட் இவர் 2020 ஐபிஎல் டெபியூட் பண்ணியிருக்கணும் அந்த 19-20 வயசுலேயே. பட் அது முடியாமல் போனதுனால அதுக்கப்புறமா இப்போ ஸ்கவுட் பண்ணி இந்த ஐபிஎல் 2025 அதிக அமௌண்ட்டுக்கு வாங்கப்பட்ட ஒரு அன்கேப்டு பிளேயராக பிரியன்ஸ் ஆர்யா வராரு. வாய்ப்பு கொடுக்குறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் யாருங்கிறதே எல்லாருக்கிட்டையும் பேச வைக்காது. விக்னேஷ் புத்தூர் எப்படி சர்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி திரும்பவும் சர்ச் பண்ண ஒரு பிளேயராக இந்த பிரியன்ஸ் ஆர்யா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஆக்ஷன் அப்போ இருந்தே இவர் வந்து பெருசாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒவ்வொரு அவரோட வீடியோஸ்லையுமே ஆக்ஷன் அப்பாவும் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஒரு பேர் பிரியன்ஸ் ஆர்யா அப்படிங்கிற இந்த டெல்லியை சேர்ந்த ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். அண்டு அவரால் பவுலிங்கும் பண்ண முடியும், ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ உங்களோட அடுத்த பிளேயர் யாருங்கிறத சொல்லிடுங்க. நான் அடுத்து பேச போகிற பிளேயர் பேர் வந்து அசுதோஷ் சர்மா. ரீசெண்டாக டெல்லிக்கு ஒரு பெரிய மேட்ச் வின்னிங் நாக் எல்எஸ்ஜிக்கு எதிராக ஆடினார். அந்த மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சிக்ஸஸ் பறக்க விட்டுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி அவர் விளையாண்ட டீமில் பார்த்தீங்கன்னா அவரோட கோச்சுக்கும் அவருக்கும் வந்து கரெக்டாகவே ஒரு ரேப்போ இல்லாமல் போயிடுச்சு. நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்து கூட அந்த கோச் வந்து அவருக்கு அந்த டீமில் இடம் தரல. இன்னொன்று அவரோட சைல்ட்ஹுட் கோச் கூட ரீசெண்டாக சொன்னார், செலக்டர்ஸ் வந்து அவர் பேட்டிங்கை வந்து என்ன தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவர் வந்து ஒரு கிரிக்கெட் ஆட தெரியாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ரீசன் கேட்டால் அவன் நிறைய சிக்ஸஸ் அடிப்பான்பா, ஆனால் ரொம்ப நேரம் கிரவுண்டில் இருக்க மாட்டான், எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ரீசன் கூட ஒன்று சொன்னார், சாப்பாடு கூட வாங்க காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவரோட அம்பைரிங் பார்த்து அதில் வர காசை வச்சு தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அந்த ஃபுட்டு கூட அந்த அம்பைரிங் காசை யூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், அந்த கோச் வந்து அவருக்கு சான்ஸ் தராமல் இருந்த கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேகேஆரில் கோச்சாக இருக்கிற சந்திரகாந்த் பண்டிட் தான். அவரோட நேம் அவர் சொல்லலை, பட் ஒரு கோச்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்கிறத ரீசெண்டாக கூட சொன்னார். அவர் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அந்த சக்ஸஸ் நம்ம சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் சேஸ் பண்ண மேட்ச் நீங்களும் பார்த்துருப்பீங்க. கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போய் மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலி அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரால் முடிக்க முடியும்னா அது அஷ்டோஷ் சர்மா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதற்கு முன்னாடி பஞ்சாபுக்குமே அது பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சஷாங்க் வந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி தான் இருக்கும் அஷ்டோஷ் சர்மாவிலையும் தனியாக ஒரு போட்டியை வின் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் வின் பண்ணதுக்கப்புறமா கெவின் பீட்டர்சனுக்கு இது உங்களுக்காக அப்படின்னு டெடிகேட் பண்ணதாக இருக்கட்டும், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கப்புறமா அவரோட மென்டார் ஷிகார் தவானுக்கு அது கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அஷ்டோஷ் சர்மாவோட இந்த கெரியர் ஐபிஎல் வந்து அவரோட பேட்ஸ்மேன் கெரியர் அப்படிங்கிறது சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி அதற்கு முன்னாடி வந்து கமெண்ட்ரிக்குமே சொல்லியிருப்பாங்க, இப்போ நம்ம அஷ்டோஷ் சர்மாவை கொண்டு வரணுமா, இல்லை அந்த இடத்துக்கு கருண் நாயரை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமா, இந்த மாதிரியான டிஸ்கஷன் வேறு போயிட்டு இருக்கும். ஏன்னா அஷ்டோஷ் சர்மா வருவார், அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஒருத்தரால் மேட்சைவே மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னா ஸோ அது அஷ்டோஷ் சர்மாவாக இருந்தார். கொண்டு வந்தாங்க, வின் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நான் கோச்சிங் டிபார்ட்மெண்ட் அண்டு கூடவே அங்கே இருக்கிற கேப்டன் அவரையும் தான் பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல நான் அஷ்டோஷ் சர்மா இறக்கிறேன் அப்படிங்கிற முடியும். ஏன்னா எல்லாருமே யோசிச்சது என்னன்னா ஸ்டார்டிங் விக்கெட் போன உடனே கருண் நாயரை கொண்டு வந்து ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. பட் அஷ்டோஷ் சர்மா தேவை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வின் பண்ண வச்சிருப்பாங்க. இன்னும் நிறைய சம்பவங்கள் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. நான் என்னோட இன்னொரு பிளேயரை பற்றி சொல்லிடுறேன், விப்ரஜ் நிகம் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ விப்ரஜ் நிகமை பொறுத்த வரைக்கும் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா யங் ஏஜிலிருந்து இந்த கிரிக்கெட் அப்படின்னு வளர்ந்த ஒருத்தர் தான். ரொம்ப ஸ்ட்ரகிள் இப்படிலாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது சூப்பராக வந்து அவரோட கெரியரை வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. யூபி T20 லீக் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்காரு. ஆக்சுவலி அவர் பேட்ஸ்மனான்றதை விட பவுலராக 20 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு அண்டர் 7 எக்கானமியில் இந்த T20 ஃபார்மேட்டில் யூபி T20 லீக்கில். ஸோ அது வந்து அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. யூபிக்காக அவர் வந்து சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி ஆடுறாரு. அங்கேயும் வந்து சேம் 8 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு.
அண்ட் அதே அண்டர் 7 எக்கானமிக்கு கீழே. ஸோ அந்த மாதிரி பவுலிங்கில் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் அவரோட பேட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறதும் வெளிப்படுது. அந்த டீமுக்காக அவர் 8வது இடத்துல தான் இறக்கி விடப்படுறார் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 8வது இடத்துக்கு வந்து அந்த ஒரு தன்னோட முடிஞ்ச அளவுக்கு அந்த மேட்ச் தோக்கக்கூடிய மேட்ச் தான், பட் அவரால் அடித்து வின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே இங்கே அப்படியே ரெப்ளிக் ஆகுது. நம்ம இப்போ அஷ்டோத் சர்மாவை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அஷ்டோத் சர்மா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்ட விப்ரஜ் நிகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அதுக்கு முன்னாடி பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பார், விக்கெட் எடுத்திருப்பார், எல்லாமே ஓகே. பட் அஷ்டோத் சர்மாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து விப்ரஜ் நிகம் அப்படிங்கிற அந்த பேட்ஸ்மேன் தான். யாருன்னே அவன் தெரியாது, வரான் 6 அடிக்கிறான். ஸோ அந்த பக்கம் அஷ்டோத் சர்மாவோட ப்ரெஷரை கம்மி பண்ணி விட்றான். அடிக்கிறதுக்கான ரன்னு 15க்கு மேலே ரிக்வயர்ட் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. 2 பேரும் வந்து மாற்றி எல்லா பவுலரையும் நீ ஸ்பின்னர் அடி நான் ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அடிக்கிறாங்க. ஆப்போனண்ட்டில் பவுலர்ஸே போட முடியாத அளவுக்கு 2 பேரும் அடித்து முடிச்சு கொடுப்பாங்க மேட்சை. ஸோ அதனால் இந்த விப்ரஜ் நிகம் அவரோட ஸ்டோரியுமே இந்த எவால்வேஷன் அப்படிங்கிறது சூப்பராக இருந்திருக்கு. இவரும் நிறைய போட்டிகளை கண்டிப்பாக ஆடுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்களோட பிளேயர்ஸ் சொல்லிடுங்க. நான் அடுத்து சொல்ல போகிற பிளேயர் வந்து ராபின் மின்ஸ். மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடுறாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆதிவாசி பிளேயர் டு பிளே இன் IPL. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவர் வந்து ஜார்க்கண்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எதுவுமே ஈஸியாக கிடைக்காம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஃபெசிலிட்டியும் அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பெர்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு பிளேயர். இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி கூட போன வருஷம் அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. திரும்ப கிரிக்கெட் விளையாட வரான்னு தெரில. ஆஷிஷ் நேரா கூட அவருக்கு நல்லா பேக்கப் பண்ணார். கண்டிப்பாக நீ திரும்ப வருவா விளையாடுவேன்னு சொல்லிட்டு. அவர் இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி கூட தோனி வந்து ஒருவேளை எந்த டீமும் உங்களை எடுக்கலைன்னா கண்டிப்பாக நான் எடுக்கிறேங்கிற ப்ராமிஸ் வந்து ராபின் மின்ஸ்க்கு பண்ணாங்க. இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி விரும்புகிறேன். ஒரு பிளேயர் நம்ம பேசின பிளேயருக்கு பின்னாடியும் ஒரு சீனியர் பிளேயர் வந்து அவங்களுக்கு பேக் போனாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி அபிஷேக் சர்மாவை நம்ம கொண்டாடுறோம். அது காரணமாக யுவராஜ் சிங்கை பற்றி அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்க ஷிகர் தவான் பேக் பண்ணார் அசுதோஷ் சர்மாவான்னு சொல்லி சொன்னீங்க. ராபின் மின்ஸ்க்கு பின்னாடி சீனியர் பிளேயரான நேராவோட பேக்கப் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்து இல்லை மற்ற லீக்லேயோ இல்லை வந்து மற்ற ட்ராஃபீஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து நான் இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த ரீசன் இந்த பிளேயர்னு சொல்லி நம்ம நிறையா பார்த்ததில்ல. இன்னொரு விஷயம், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மும்பை ஸ்கவுட்டிங் டீமை நம்ம பாராட்டி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் KKR ஸ்கவுட்டிங் டீமும் எக்ஸலண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா IPL சீசன்ஸ்லாம் நிறைய பிளேயர் அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி வருண் சக்கரவர்த்தி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக அன்றைக்கே கண்டுபிடிச்சது தான் KKR. இந்த மாதிரி பல பிளேயர்ஸை வந்து அந்த ஸ்கவுட்டிங் டீமும் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேண்ணா, ராபின் மின்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரிஷப் பண்ட் எப்படி சொல்கிற ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவர் கம்பேக் கொடுத்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதை தான் ராபின் மின்ஸுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் பெட்டராக யூஸ் பண்ணிப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ ஜார்க்கண்ட்லேருந்து அகைன் ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஸோ வந்திருக்காரு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அவர் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் மட்டும்தான் இங்கே இருக்கிற இந்தியன் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். நீ ஆடுவே உன்னால் ஆட முடியும் நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுவும் பார்க்க முடியல. செகண்ட் மேட்ச் இல்லை ஏதாச்சும் ஒரு மேட்ச் வாய்ப்பு கிடைச்சி அவரும் தன்னோட பேரை ப்ரூவ் பண்ணுவார். அதுக்கப்புறமா ராபின் மின்ஸ் யார் நிறைய பேர் சர்ச் பண்ண போவாங்க. பட் அதற்கு முன்னாடியே நாம அவரை பற்றி சொல்லிட்டோம். ஆனால் நான் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு விஷயம் பார்க்குறேன். இந்த T20 லீக்ஸ் அப்படிங்கிறது விப்ரஜ் நிகமாக இருக்கட்டும், அஷ்டோத் சர்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே T20 லீக்ஸ் ஆடி வந்தாங்க யூபியில். அண்ட் கேரளா T20 லீக் ஆடி தான் நம்ம விக்னேஷ் புத்தூரோட வாய்ப்பு அப்படிங்கிறது மேலே வந்துச்சு. பிரியன் சாரியா டெல்லி T20 லீக் ஆடி வந்தார். இந்த T20 லீக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது இப்போ ஒவ்வொரு பிளேயரோட கெரியரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 16 T20 லீக் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா IPL ஸ்கவுட்டிங் டீமும் போய் அந்த லீக்ஸை பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கிடச்சாங்க. யங்ஸ்டர்ஸும் சும்மா இல்லை, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சீசன் யூஸ் பண்ணிவிட்டு டீமுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த லீக் தான் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே. கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரஞ்சி ட்ராஃபீஸ் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க நம்ம ஸ்குவாடில் IPL எடுக்கிறதே கிடையாது. வெறும் T20 பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இப்போ நிறைய பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நம்ம தமிழ்நாட்டில் கூட TNPL தான் ரொம்ப முக்கியமாக நம்ம நடராஜன் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு, சாய் சுதர்ஷனுக்கு, சாய் கிஷோர் இவங்கெல்லாம் இதில் தான் வந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க லைஃப் டர்னிங் ஒரு என்ன சான்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ IPL 2025 இந்த 5 யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இது ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். உங்களுக்கு எந்த பிளேயரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதற்கான பார்ட் 2 நாங்கள் கூடிய சீக்கிரம் போடுறோம். ஸோ அதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ.